இந்த மாதிரி நம்முடைய வழக்கத்துல பாத்தீங்கன்னா 7க்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு உண்டு. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தாவரங்களாக இருந்தாலும் சரி 7 நிலைகள்ல வளரும். இப்ப ஆண் அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், பாலகன், விடலை, காளை, நீலி, மரபோன், திரவோன், முதுமகன் அப்படிங்கிற 7 பருவத்தை கடந்து வரும். பெண் அப்படிங்கும் போது பேதை, பெதுமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை 7 பருவத்தை கடந்து வரும். தாவரங்கள்ல ஒரு பூ அந்த மலர்ல இருந்து தான் விதைகள், அரும்புகள் எல்லாமே சிதறி அங்க வளர ஆரம்பிக்குது. அந்த மலர்களுக்கு பாத்தீங்கன்னா அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், பி, செம்மல்னு 7 படிநிலைகள். இந்த 7 படிநிலைகள் இருப்பது போல நம்முடைய மனதையும் மறைத்துக் கொண்டிருக்கக்கூடியது 7 திரைகள். அந்த 7 திரைகளும் ஒவ்வொரு வண்ணத்துல இருக்கும். நீங்க கண்மூடி அமர்ந்திருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த 7 திரைகளை விளக்கினா மட்டும்தான் நம்மளுடைய அகஜோதியை காண முடியும். அப்படி கண்டுவிட்டால் அதுதான் ஞான நிலைங்கிறாரு வள்ளல் பெருமானார். அந்த 7 திரைகள்ல முதல் திரையா இருக்கக்கூடியது கருப்பு திரை. அது விலகி நீல நிற திரை, விலகி பச்சை நிற, சிவப்பு நிறம், பொன்னிறம், வெண்மை, கலப்பு வண்ணம் கடைசியா நிற்கக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதியை நம்ம ஆன்மாக்குள்ளார கண்டு வழிபாடு செய்யக்கூடிய அந்த உன்னத நிலையை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய கேடுகள் எல்லாம் நீங்கிடும். வள்ளல் பெருமானருக்கு சத்திய தர்மசாலை எப்போதும் இருக்கணும்னு ஆசையே கிடையாது. எப்போதாவது இந்த உலகத்துல பசி பிடி இல்லாத வாழ்க்கை வந்து விடாதா, அன்னைக்கு இந்த தர்மசாலை இருக்காமல் போய்விடாதா அப்படிங்கிற கனவு மட்டும்தான் வள்ளல் பெருமானார். எப்போதும் பசி பிடி நீக்கக்கூடியவர்கள் இருக்கோம் அப்படின்னு சொன்னா அதை அவர் பழுக்கமளிக்கக்கூடியதான். ஏன்னா இன்னமும் இந்த உலகத்துல பசி பட்டி நிறைந்திருக்கு அப்படின்னு அவர் வருத்தப்படக்கூடிய சூழல்ல தான் அந்த வாசகத்தை பதிவு பண்றாரு. அதையும் மீறி இன்றைக்கு நாங்க தாம்பரத்துல இருந்து 2 ட்ரெயின் மாறி வர்றதுக்குள்ளார எங்களை கடந்து 50 பேர் வந்துட்டாங்க. 50 பேர்ல நம்ம ஒரு 10 பேருக்கு போடலாம். மித்த 40 பேருக்கு போட முடியல. போட்டா நாங்க அந்த 51ஆவதெல்லாம் நிக்க வேண்டியது இருக்கும் இறங்கி வரும்போது. இது என் நிலைமை மட்டும் இல்லை, எல்லாருக்குமான சூழலும் தான். அத்தகைய சூழல் இன்னைக்கு பெருகி கொண்டே இருக்கு. உணவுக்காக கையேந்தி நிற்பவர்களினுடைய வாழ்க்கை முறைங்கிறது பெருகிக்கிட்டே இருக்குங்கிறப்ப வள்ளலாரினுடைய தேவை என்றும் நமக்கு தேவை அப்படிங்கிற அந்த வாழ்க்கை முறையில இருக்கிறோம் அப்படிங்கிறது மிகவும் வருத்தம் அளிக்கும். அப்போ வள்ளலார் என்ற அற்புதத்தினுடைய அற்புதம் எது என்று கேட்டால், பசி பிணி இல்லாத உலகை நாம் காண வேண்டும். பசித்தோருக்கு உணவிட்டு வாழ்வதே வாழ்வியல் முறையாக அமைதல் வேண்டும். அவருடைய கொள்ளாமை, புலால் உண்ணாமை குறித்த சிந்தனைகளை ஆழ சிந்தித்து அதை இந்த உலகத்திலே விதைத்திட வேண்டும். இந்த உலகம் என்கின்ற ஒரு மாபெரும் சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை முறைக்குள்ளார நாம ஓடி மனம் ஒடுக்கி உட்கார்கின்ற அந்த வாழ்க்கை முறையில வராம மன ஒடுக்கம் என்பது ஆன்மத்தின் மீதாக இருக்க வேண்டும், ஆன்மீகத்தில் இருப்பதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆழமான கருத்தை பதிவு செய்து நம்ம 3 வயசுல எனக்கு குரு யாரு அப்படின்னு வள்ளலார் சொல்றாருன்னா திரு ஞானசம்பந்தரை சொல்றாரு. திரு ஞானசம்பந்தர் எப்ப பாட ஆரம்பிக்கிறாருன்னா 3 வயசுல பாட ஆரம்பிக்கிறார். 3 வயசுல பாட ஆரம்பிக்கிற அந்த முதல் பாட்டு என்ன பாட்டு அப்படின்னு கேட்டா அங்க கூட பாருங்களேன், ஏன் உயர்வு தாழ்வு பாராது இருக்க வேண்டும். நம்ம எல்லாம் ஒத்தார் தாழ்ந்தார் உயர்ந்தார் என்ற நிலையெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு வள்ளல் பெருமானார் சொல்லியிருக்காரு. நாம் எனக்கு இணையானதை தான் பேசுறாங்க. தாழ்ந்தவன் இவன், அவன் உயர்ந்தவன், அவன்கிட்ட பேச முடியாது. இந்த உயர்வு தாழ்வுகள் எல்லாம் இருக்கக்கூடாது என்று சொன்னவர் வள்ளல் பெருமானார். திருஞான சம்பந்தர் 3 வயதா இருக்கும்போது ஒரு வார்த்தை கூட பேசல. அந்த காலகட்டத்துல அப்பா குளத்துல குளிச்சுட்டு இறை வழிபாட்டுக்காக அழைத்து போயிருக்கார். போக கிளம்புற நம்ம திருஞான சம்பந்தர் ஒரே அழுதுனால அவர் என்ன பண்றாருன்னா குளக்கரைக்கு கூட்டிட்டு வந்துட்டார். அவர் குளக்கரையில உட்கார வச்சுட்டு எப்பவும் போல ஸ்நானம் பண்ண தண்ணிக்குள்ள மூழ்கி எழுந்திருக்கிற நேரத்துல இவருக்கு பசி, அழ ஆரம்பிச்சுட்டார். யாருக்கும் கேட்கல, உள்ள இருந்த சிவஞான பாத இருதயருக்கும் கேட்கல. உடனே ஞானசம்பந்தனுடைய அழுகை உள்ள இருக்கிற இறைவனுக்கு கேட்டுச்சு. அந்த இறைவன் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா இறைவியோட வந்து பாலை கொடுத்துட்டு மறைஞ்சு மேல நிக்கிறார். இப்ப இவருக்கு கடைவாயில பால் விடுது. மேல எந்திரிச்சு வந்த தந்தைக்கு ஒரே பதட்டம், வாயில பால், ஐயோ யார் கொடுத்தாங்களோ என்ன கொடுத்தாங்களோ அப்படி அபச்சாரம் அப்படின்னு பதறாரு. அப்படி பதறக்கூடிய சூழ்நிலையில திருஞான சம்பந்தர் பேசவே தெரியாத அந்த குழந்தை, ஒரு வார்த்தை கூட பேசாத அந்த குழந்தை பாடுச்சு. என்ன பாடு? தோடுடைய செவியன் விடையேற தூவென் மதித்தூடி உடலை கொடி பூசி எனது உள்ளம் கவர்கள் கல்வி உடைய பிரம்மா பிரம்மேனிய பெருமான் இவனேன் பாடுற. பேசாத குழந்தை பேசினதை பார்த்த உடனே இந்த செயல்பாடு இறைவனினுடைய செயல்னு ஆத்ம திருப்தி அடைந்தார். ஆனா அதுக்கு பின்னாடி
குழந்தைய தோல் மேல வச்சுக்கிட்டே எல்லா ஆலயங்களுக்கும் கூட்டிட்டு போனாரு சிவாதிகள் அடுத்தடுத்தது. இப்படி 3 வயதில் பாட ஆரம்பித்த திருஞான சம்பந்தரை குருவாக ஏற்றுக்கொண்ட நம்முடைய வள்ளல் பெருமானார் 9 வயதில் பாட ஆரம்பித்தார். 5 வயதிலேயே தன்னுடைய பிறந்து 5வது மாதம் ஆன போது சிதம்பரம் நடராஜர் ஆலயத்திற்கு தாய் தந்தையோடு போனார். அவர் பிறகு 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் அப்பா இல்லை. அந்த 1 வருஷம் அப்பா எங்க போனாலும் கூட போயிருவாங்க. சிதம்பரத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க இருக்கக்கூடிய ஒளி வெள்ளம் தீப ஆராதனை காட்டின உடனே அந்த குழந்தைக்கு ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்புக்கு அர்த்தம் அவங்களுக்கு புரியல. ஆனா அந்த சிரிப்பினுடைய அர்த்தமா இருந்தது என்ன கேட்டா, அன்றைக்கு காட்டி அந்த ஜோதி 5 மாத குழந்தையினுடைய நினைவில் நீங்காது இருந்ததுங்கிறத திருவருட்பா எழுதுகின்ற பொழுது அதை கொண்டு போய் பதிவு பண்றாரு. வள்ளல் பெருமானாரினுடைய குழந்தை பருவத்திலேயே இறை அனுபவம் பெற்றவர் என்பதையும், அவர் ஆழமான சிந்தனையில் அப்பொழுதிருந்தே ஈடுபட்டவர், 5 மாத குழந்தையிலிருந்தே ஈடுபட்டவர் என்பதையும், 9வது வயதில் தன்னுடைய படைப்பு திறனை கொண்டு இந்த உலகத்திற்கு அர்ப்பணிப்பாய் வாழத் தொடங்கியதையும் அது எடுத்துக்காட்டுகிறது. அவருடைய வாழ்வு எடுத்துக்காட்டு அல்ல, அவர் நமக்கெல்லாம் எடுத்துக் கொடுத்த வாழ்வு, ஆன்மீக ஒருமைப்பாடு எனும் வாழ்வு. சமரச சுத்த சன்மார்க்கம் என்கின்ற ஜாதி மத பேதங்களுக்கிடையே வாழ்ந்த போது அடி உதை குத்து என்று மட்டுமே சமயங்கள் இருந்த காலகட்டத்தில் இதெல்லாம் கிடையாது ஆன்மீகம். இவற்றுக்குள் ஒரு ஒற்றுமை இருக்கு பார். அந்த ஒற்றுமையை எடுத்து சொல்லி இருக்கிறேன். நான் வழிபட வேண்டியது உருவத்தை அல்ல, அருவமாகிய ஜோதியை என்று சொன்னவர் வள்ளல் பெருமானார். வள்ளல் எனும் போதே அவர்கள் 7 பேருக்கு நம்ம சொல்லி பழகிருக்கோம் பாருங்க. கடையேழு வள்ளல்கள். கடையேழு வள்ளல்கள் சொல்லும் போது காரி, ஓதி, காரி, ஆய், வேகன், நல்லி, அதியன். நெல்லிக்காயை கொடுத்து ஒருத்த வள்ளல் ஆயிட்டான். இன்னொருத்தன் தேருக்கு முல்லைக்கு தேரை கொடுத்து வள்ளல் ஆயிட்டான். இன்னொருத்தன் மைட்டுக்கு போர்வை தந்து வள்ளல் ஆயிட்டான். பாட வந்தவங்களுக்கு பொருள் கொடுத்ததுனால வள்ளலான. ஆனா இவர் எப்பொழுது வள்ளலான? ராமலிங்கர் காலை பருவம் எய்தி வாழ்ந்த போது ராமலிங்கம் பிள்ளையானார். அவரே எல்லோருக்கும் மாதிரியாக இருந்த போது ராமலிங்க அடிகளார். வாரி வாரி வழங்க இந்த உலகத்திற்கு பசிப்பிடி கூடிய அந்த கனல் மட்டுமே அவரிடம் இருந்த போது அதை கொண்டு அவர் வள்ளலானார். பசிப்பிடி போக்கக்கூடிய அந்த பணி மிகவும் உன்னதமான பணி. மணிமேகலைக்கு கிடைத்த அக்ஷய பாத்திரம் அதற்கு இணையானது இன்றைக்கு அடையான நெருப்பாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நெருப்பு. நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கைங்கிறது மிகவும் அர்த்தமுள்ள வாழ்க்கையா இருக்கணும். அப்படிப்பட்ட நிலையில நாம் இந்த 5 புலன்களை ஒடுக்கி ஆழணும். என் மதத்தையும் சாராத ஒரு நபர்களை முன்னாடி யாரு சொன்னா வள்ளுவரை சொன்னோம். எடுப்பார் கைப்பிள்ளை திருக்குறள். எந்த மதத்துக்காரனா இருந்தாலும் இந்த திருக்குறள் எங்களோடதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிடலாம். வழித்தலும் நீட்டலும் வேண்டாம், படித்தது ஒழித்து விடின் அப்படின்னு சொன்னா எங்களுடைய மதத்துக்குரியது இஸ்லாமிய மதம் கொண்டாடக்கூடிய நூலாகவும் அதை இருந்தது. ஆனால் நம்முடைய இந்திய தேசத்துக்குள் வந்தது 16ஆம் நூற்றாண்டு தான் இஸ்லாமியர். கிறிஸ்தவர்கள் வந்தது ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்புதான். இப்படி வந்த காலகட்டத்திற்கு முன்பாக எழுதப்பட்ட நூலில் எங்களுடைய மத கொள்கையை இருக்கிறது என்று சொல்லும்படியாக எழுதிய ஒரு முன்பான சிந்தனையாளர் திருவள்ளுவர். வள்ளுவ பெருமானாரை தொடர்ந்து பல இடங்களில் வள்ளுவரை புத்தகம் செய்தவர் நம்முடைய வள்ளல் பெருமானார். வள்ளல் பெருமானாருக்கு திருக்குறளின் மீது ஆழம் காப்பட்ட சிந்தனை உண்டு. பெரிய புராணத்திலும் ஒரு சிந்தனை உண்டு. ஆழமான சொற்பொழிவு நிகழ்த்திய அவருக்கு 63 நாயன்மார்களின் மீதும் தனி மரியாதை உண்டு. அப்படிப்பட்ட மரியாதைக்குரிய நபர்கள்ல மெய் பொருள் நாயனார், பூசலார் நாயனார் எல்லாம் மிக முக்கியமானவர்கள். இதுல நமக்கு இங்கு தேவைப்படுவது யார்? வள்ளல் பெருமானாரினுடைய இந்த ஆழ்மனைய ஒருமைப்பாட்டுக்கு உதாரணமாக அந்த அற்புதத்தை உணர்ந்து கொள்ள அப்படின்னு சொன்னா பூசலார் நாயனார் தான். பல்லவ மன்னன் காடவர் போல் அவன் என்ன பண்றான் அப்படின்னா, தங்கிட்ட இருக்கிற பெரிய பொருட்களை எல்லாம் செலவு செஞ்சு பெரிய கோயில் கட்டுறாரு. அப்படி கட்டி அந்த கோயிலுக்கு சிவன் எழுந்தருல ஒரு நாளை குறிக்கிறார். இதே நேரத்துல இன்னொரு இடத்துல கோயில் கட்டப்படுது. அவர் தான் யார் அப்படின்னா திருநின்ற ஊர். இந்த அருகில இருக்கு. திருநின்ற ஊர்ல இருக்கக்கூடிய பூசலார் நாயனார். இந்த பூசலார் நாயனார் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, தேடி தேடி பாக்குறாரு. இவர் ஒரு ஏழை, ஆனா இவருக்கு எந்த அளவுக்கும் பொருள் வசதி இல்லை. கேட்டு பாக்குறாரு, கிடைக்கல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தன்னுடைய அகத்துக்குள்ளாரையே கருவறையையும் சுற்றி மண்டபங்களையும் மேல இருக்கக்கூடிய விமான
சாதனங்களையும் எல்லாம் அமைத்து தன்னுடைய அகமனதில் ஒரு அழகான அற்புதமான கோயிலை கட்டுறாரு. இந்த நாள் எழுந்தருள வேண்டும்னு பூசலார் கேட்ட நாளும் காடவ மன்னன் கேட்ட நாளும் ஒரே நாளா இருக்கு. என்ன பண்றது சிவபெருமானுக்கு அப்படின்னு பார்த்தா கனவுல போய் சொல்லிட்டாரு காடவ மன்னன் கிட்ட. அங்க போனா அங்க யாருக்குமே பூசலார் கட்டிய கோயிலை பற்றின அறிவே இல்லை. அப்போதான் யார் பூசலார் அவரையாவது காட்டுங்கன்னு கேட்கிறாரு. பூசலார் இருந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரன்னு சொல்லும் போது இல்லை அவர்கிட்ட நான் போகணும்னு போய் பூசலாரை பார்த்து கேட்கிறார். பூசலார் வயனாரே, நீங்கள் கட்டிய கோயில் எங்க சிறப்புக்குரியது, அதனால நாங்கள் உங்களை வணங்குதற்குரியவர்கள் சொல்லி அரசன் சாஸ்தானமா விழுந்து வணங்கின உடனே அவருக்கே ஒன்றும் புரியாது. கோயில் என்பது மனமோர் ஆலயம் அப்படின்னு அப்பதான் நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஆலயம் என்பது கோயில் வழிபடக்கூடிய இடங்களாக மட்டும் இருக்கக்கூடாது. உங்களுடைய அகத்தில் இருக்கக்கூடிய அந்த உணர்வு தான் ஆலயம், அந்த மனம்தான் இறைவன் என்று சொன்ன அந்த அற்புதமான சிந்தனை. இது போன்ற ஒரு இலக்கியங்கள் எல்லாம் வாசித்ததனால் அவருக்கு கிடைத்த பேரு மட்டுமல்ல, அவர் செய்த அந்த ஞான நிலையும் ஒரு காரணம், அவர் வாழ்ந்த வாழ்க்கை முறையும் பெரும் காரணமாக அமையும். கண்ணை மூடி பாக்குறாரு. அவர்கிட்ட இருக்க எல்லா வஸ்திரமும் ராமன் கிட்ட இருந்ததெல்லாம் செயலிழந்து போயிடுச்சு. ஆஞ்சநேயர் ஜெயிச்ச கம்பீரத்தோட இருக்கிறார். என்ன காரணம்? கண்மூடி பார்க்கிறார். அப்பதான் தெரியுது ஆஞ்சநேயருக்குள் இருந்தது ராமனாகிய நாமே நம்மை எப்படி வீழ்த்த முடியும், நம்மை தாக்குவதற்கு நாமே காரணமாக இருந்தால் அது எப்படி செயல்படும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு வந்த பொழுதுல இன்னும் கூடுதலாக ஆஞ்சநேயருக்கு ராமபிரான் இருந்த நம்பிக்கை குறிப்பிட்டது. அப்ப எல்லா இடங்களிலும் எல்லா மதத்துக்குள்ளேயும் போய் பார்த்தீங்கன்னா எதுதான் காரணமா இருக்கு அப்படின்னா மனம்தான் காரணமா இருக்கு. அந்த பரிகாரம் செய், இந்த பரிகாரம் செய், இந்த மாதிரி நீ வழிபாடு செய், அந்த மாதிரி வழிபாடு செய், இங்க போ அங்க போன்னு நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது சொல்கின்ற எல்லா காரியத்துக்கு பின்னாடி நம்ம ஓடுவோம். ஆனா அதெல்லாம் பலனளிக்குமா பலனளிக்காதால் ஓடும் போது பலனே அளிக்கவில்லைங்கும் போதுதான் தெரியும் நாம பண்ணியது எல்லாம் மூடத்தனம் அப்படின்னு. அந்த மூடத்தனத்தை ஒழிக்க வேண்டும் என்பதுல முதன்மையாக இருந்தது நம்முடைய வள்ளல். ஏன்னா புராணங்கள் சொன்னது எல்லாமே மூடத்தனத்தை மட்டும்தான், பொய் பிரசங்கங்கள் மட்டும்தான். புரோகிதர்கள் எல்லோருமே செய்தது இந்த பொய் பிரச்சாரம் தான். அப்பெல்லாம் ரொம்ப அதிகமா இருந்தது வள்ளலார் காலத்துல. அதனாலேயே சைவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முதன்மையான எதிரியா இருந்தது நம்முடைய வள்ளல் பெருமாள். ஆனால் பின்னாட்கள்ல நம்ம சத்திய தர்மசாலையை நிறுவுவதற்கு முதன்மையாக பொருளுதவி செய்தவர்களே அந்த சைவ சமய மடாலயத்தை சார்ந்தவர்கள் தான். பிரம்மபுர ஆதீனம் உதவுது, காசி மடாலயம் உதவுது, எல்லா மடங்களும் நம்முடைய தர்மசாலைக்கு உதவி செய்து பொருளுதவி செய்து அது அங்க இருக்கக்கூடிய திருக்கோயில் பணிக்கு முதன்மையாக அமைந்தது அப்படின்னு சொன்னா எதிர்ப்புகளை கடந்த பிறகு எதிர்ப்புகளுக்கு பின்புதான் நமக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. வள்ளலாரை இருந்த போது ஏற்றியவர்கள் கூட அவர் அருட்பா மருட்பா புரட்சி ஏற்பட்ட போது அந்த புரட்சிக்கு இடையில இருக்கக்கூடிய உன்னத மொழியை பார்த்து மாறி போயினர். ஒண்ணுல யாழ்ப்பாண ஆறுமுக நாவலர், அவரும் இவருக்கு இணையான புறவு வேடம் அவர்கிட்ட தோற்றமே அப்படிதான். காவி வேட்டி கட்டியிருப்பாரு, திருநீர் பூசியிருப்பாரு, பூனல் போட்டிருப்பாரு. ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணத்தை சார்ந்தவர். அவரும் இவருக்கு இணை இல்லைன்னு சொல்ல முடியாது. அவரும் இதழாசிரியர், பதிப்பாசிரியர், நூலாசிரியர், தமிழ் புலவர். ஒரு தவறு கூட இழைக்காத அளவிற்கு தமிழை வளர்த்தெடுத்த அற்புதமான மனிதர். இவர் தான் என்ன பண்றாருன்னா முதல்ல வள்ளலார் எழுதுனது அருட்பா கிடையாது மறுப்பான்னு மறுக்கிறார். அப்படி மறுத்த அவருமே வழக்கு தொடுத்த நீதிமன்றத்துக்கு வந்த போது எல்லாரும் வள்ளலார் வராரு என்று எழுந்து நிற்கிறாங்க. நீதிபதி உட்பட பகைவர் தானே, எதிர்த்து தானே வாதிட்டார். அவரும் வள்ளலார் திருமுகத்தை பார்த்தவுடன் எழுந்து நின்றார் என்று சொன்னால் அங்குதான் வெற்றி பெறுகிறார். அற்புத திருமேனியோடு அவர் வழக்கு விழா வந்த அந்த காட்சி நாம் இன்னைக்கும் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு காட்சியாக அமையும். வள்ளலார் கடைசி 3 மாதமும் சாப்பிடவே சொல்லிட்டார் நாள் அப்படிங்கிறத முன்கூட்டியே உணரக்கூடிய ஞானம் யாருக்கு மட்டுமே வாய்க்கும் அப்படின்னா சித்தர்களுக்கு மட்டுமே வாய்க்கும். அந்த சினமிறக்க கற்றவர் சித்தியெல்லாம் பெற்றவராக இருந்த நம்முடைய வள்ளல் பெருமானாரினுடைய அந்த அற்புத வாழ்க்கை முறை இந்த ஜோதியோடு ஐக்கியமான இந்த தைப்பூச திருநாளிலே நாம் அவருடைய வாழ்வை சிறக்க வாழ்விக்க வந்தவர்கள், பசி போக்கி வாழும் அந்த வழிவகையில் நிற்கக்கூடியவர்கள், கொலை களவு செய்யாது வாழ விரும்பக்கூடிய நல்ல மனிதர்கள், இங்கு சூழ்ந்திருக்கக்கூடிய அத்துணை மனிதர்களுக்குள்ளும் அவர் வாழ்கிறார். அவருடைய ஜோதி வழிபாடு நிலைக்கிறது. அந்த ஜோதி நமக்குள் இருப்பதை நாம் உணர்வதற்கான வாய்ப்பாய் இது அமைகிறது. இந்த ஜோதியை நாம் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு நாளிலும் நாம் வழிபட வேண்டியவர்களாக
நினைத்து மத பிரச்சனைகள் எழும் பொழுது இறைவன் ஒருவன் என்கின்ற ஒற்றுமை உணர்வை உணர்வோம், இறை ஞானத்தை பெறுவோம் அப்படின்னு சொல்லி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் வாழ்க. நம்முடைய சொற்பொழிவு சுமார் 10:30 மணிக்கு தொடங்கியது, 12 மணிக்கு 1 ஹவர் கிட்ட பேசியிருக்கிறாங்க. எந்த விதமான மக்களும் நீங்களும் ரொம்ப பொறுமையாகவும் அமைதியாகவும் சிறப்பாகவும் கேட்டீங்க. எந்த சொற்பொழிவு சபையிலும் இவ்வளோ விஷயமும் மக்கள் வந்து பொறுமையாக நிதானமாக சொற்பொழிவை கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சொற்பொழிவாளர் மருதமணி அம்மாவுக்கு தயவுஜோதி சன்மார்க்க சபை சார்பாக சிறந்த பாராட்டை கைத்தட்டிய நிறைய கொடுக்கலாம். கை கட்ட நம்ம எதையுமே நல்லா பலமாகும். எல்லாரும் நம்ம